வணக்கம் நண்பர்களே. 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 8 நம்ம எல்லாரும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விமன் குரூப்ஸ், இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸ், என்ஜிஓஸ், இதில் நிறைய பேர் அவங்க முன் வச்ச ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமனுக்கு லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளி இதுலேயும் ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு தான். அதாவது இட ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது. இந்த விமனுக்கான ரிசர்வேஷன் டிமாண்ட் ஒரு புதுசான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த காலத்துலேருந்தே இந்த டிமாண்ட் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2009 நினைக்கிறேன், அரௌண்ட் அந்த ஒரு காலத்தில் ராஜ்யசபாவில் ஒரு பில் கொண்டு வந்தாங்க, மசோதா கொண்டு வந்தாங்க, இந்த விமன் ரிசர்வேஷனுக்கான பில். ராஜ்யசபா அதை அப்ரூவ் பண்ணிச்சு, ஓகே பண்ணிச்சு. லோக்சபா ஓகே பண்ணலை. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த மசோதா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சட்டமாகவே மாறலை. அப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு காணல் நீராகவே இருக்குது. இந்த காரணத்தால் 2 நாள் முன்னாடி விமன்ஸ் குரூப்லாம் என்ன கேட்டாங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, இப்போயாவது மறுபடியும் அந்த தேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் இதை வந்து சாத்தியமாக்குங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதை நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கான முன்னேற்றம் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பெண்கள் முன்னேறினா தான் அந்த நாடு ஒட்டுமொத்தமாக முன்னேறும். ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு வரும்போது, அதாவது மனித வளம்னு வரும்போது, பெண்களையும் உள்ளடக்கி தான் ஒரு நாடு முழுசாக வளர முடியும். இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் அப்படி தான் வளர்ந்துருக்கு. இந்தியாவும் வளர வேண்டும் அப்படின்னா பெண்களையும் வளர்ச்சி பாதைக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும், அவங்களே ஒரு அங்கமாக்கணும். சரி, இப்போது தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே எலெக்ஷனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 25 நாட்கள் அளவுக்கு தான் இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டிஸ் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டோவில் உத்து கவனிச்சோன்னா ஒரு சில முக்கியமான பார்ட்டிஸ் விமன் சம்மந்தமான ஒரு சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பார்ட்டிஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே, அதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் நம்ம சொல்லலாம். இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விமனுக்கு மாதம் 1000 ரூபாய், 1500 ரூபாய் இதை நாங்கள் வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி விமன் சம்மந்தமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஜென்ரலாக இந்தியாவில் எப்போ அறிவிக்க நாம் வந்து கவனிக்க முடியுது அப்படின்னா, ஜென்ரலாக எலெக்ஷன் முன்னாடி தான் அறிவிப்பாங்க. மது விலக்காகட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் ஆகட்டும், ஜென்ரலாக பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸ் முன்னாடி அறிவிப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் பேங்க் கண்டிப்பாக, ஏன்னா விமனுடைய ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த ஓட் பேங்க்கை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஓட் பேங்க்காக தான் இவங்க செய்கிறாங்களா அப்படின்னாலும் அது உண்மை கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அந்த நலன் கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால தான் இந்த நாடு செயல்பட்டு இருக்குது. சரி, இந்த நிலைமையில் இந்த மாதிரி விமனுக்கு இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, இது நல்லதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்னு வைக்கலாம், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. 1.9 crore நினைக்கிறேன். ஓகே, 2 கோடின்னு வச்சுக்கலாம். 2 கோடி ரேஷன் கார்டு, அதாவது 2 கோடி ஃபேமிலி, அதுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ ஆகும்? மாதத்துக்கு 2000 ரூபா ஆகும். மாதம் 2000னா அப்போது வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். வருஷத்துக்கு 24,000 கோடி செலவாகும். ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு வருஷத்துக்கான ரெவென்யூ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. இதில் ஸ்டேட்னுடைய ஓன் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி. அப்போ 1.5 லட்சத்துலேருந்து 24, அதாவது 24,000 இந்த ஸ்கீமுக்குன்னு எடுத்து வைக்கணும். இது சாத்தியமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேட் அதனுடைய ரெவன்யூ, அதனுடைய வருவாயிலிருந்து தான் செலவு பண்ணணும் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு. அப்படி ஒரு வேளை அதுக்கு சர்ப்ளஸாக செலவு பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த ரெவன்யூவாக தான் எடுக்க பார்க்கணும். உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்களை வரி போடணும். ஓகேங்களா? சேல்ஸ் டேக்ஸ் அதிகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தி இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒருவேளை ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படியே இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு கவர்மெண்ட் அமைய போதுனாலும் சரி, இப்போ வரக்கூடிய கட்சி இந்த அறிவிப்புகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த விமனுக்கு இந்த 1000 rupees இந்த மந்த் இதை ஒரு கையில் வழங்கிட்டு இன்னொரு கையில் அதை வேறு மாதிரி ரிட்டர்ன் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் சொன்னது போல் ரெவென்யூ இருந்தால் தான் இதை செலவு பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக டெவல்யூஷன் பண்ணுவாங்க. மெயினாக 2 ஸ்கீம்ஸ் கீழே பண்ணுவாங்க. ஒன்று சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், இன்னொன்று வந்து
சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதில் வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வர ஃபண்ட்ஸ் அப்படியே செலவாயிடும். எப்பயுமே ஸ்டேட்ஸ் வந்து சென்டர்கிட்ட இருந்து இன்னும் வேணும் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது ஹெல்த், சானிடேஷன், எஜுகேஷன், இதுக்கே பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் தான் இருக்குது இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமுக்கு சர்ப்ளஸ் கிடைக்குமா, ஸ்டேட் ஓன் ரெவென்யூலேருந்து வருமா, இல்லை சென்டர்கிட்டேருந்து வாங்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ இதை அறிவித்தாலும் நாளைக்கு இதை சாத்தியப்படுத்த முடியுமா, அதை ரியாலிட்டி ஆக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி, ஒருவேளை இது ரியாலிட்டி ஆகுதுன்னே வைங்களேன். சரி, இது சரியானதா இல்லையா? ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு ஃப்ரீயாக நம்ம இந்த மாதிரி விமனுக்கோ இல்லை மென்னுக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி மணியை நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு விதத்தில் இவங்க வந்து சோம்பேறி ஆகிற ஒரு வேலை தானே அப்படின்னு கூட ஒரு சில பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் கான்செப்ட் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, ரொம்ப காலமாகவே வெஸ்டர்ன் நேஷன்ஸில் இருக்குது. அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்கலாக வெல் ஆஃபாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட சோஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து அந்த நாடுகள்லாம் வழங்குவாங்க. அங்கேயும் அந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் இருக்குது. ரைட்டுங்களா? செகண்டு, இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய சப்சிடிஸ்லாம் நம்ம நாடு வழங்குது. இந்த ஃபியூல் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, ஃபுட் சப்சிடி, இது எல்லாமே இருக்குது. இதை கூட ஒரு சில காலத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதே வந்து டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸாக மாற்றிட்டாங்க. ஃப்யூச்சரில் எப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னா, சப்சிடியே இல்லாமல் ஆக்கிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை எல்லா ஃபேமிலிக்கும் மந்த்லி நம்ம வழங்கிடலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. இதை வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லுவாங்க, யூபிஐ. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து பாருங்கள். யூபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய சப்சிடிஸ் இருக்குது இல்லையா? இந்த சப்சிடிஸ்க்கு பதிலாக, அதாவது மானியங்களுக்கு பதிலாக, உணவு மானியம் மற்ற மானியங்கள், இதுக்கு பதிலாக ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஒரு ஃபேமிலிக்கும் மாதம் கவர்மெண்ட் என்ன பண்ணிவிடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பண்ணிவிடும். இதையே வந்து ஒரு டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிவிடுவாங்க. இது பேர் தான் யூனிவர்சல் பேசிக் இன்கம். யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்து நிறைய நாடுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமையும் இந்தியாவில் கொண்டு வரலாமான்ற ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. நான் சொன்னது போல் இப்போ இந்த விமனுக்கு இந்த 1000 rupees அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு விதமான யூபிஐ தான், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கீமோட பேர் தான் மாறியே தவிர நேச்சர் வந்து சேம் தான். அப்போ இதன் மூலமாக ஒரு 1000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு மாதம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும். முதல் பெனிஃபிட் வந்து விமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், விமன் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம நாட்டில் மென்னுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ எல்லா ஸ்பியர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஈக்குவலாக இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. அதுதான் உண்மை. பெண்களுக்கு எப்போ ஃபுல்லாக ரைட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எக்கனாமிக் ரைட்ஸ் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு வந்து வருவாய் தேவை, வேலை வாய்ப்பு தேவை. எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் கிடைச்சாதான் சோஷியல் எம்பவர்மெண்ட் கிடைக்கும், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கிடைக்கும். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து எக்கனாமி தான். அப்போது பணம் தான் முக்கியம். அப்போ அந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக, அதாவது அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக 1000 ரூபாயை இந்த பெண்களுக்கு வழங்குறதுனால எக்கனாமிக்கலாக எம்பவர் ஆவாங்க. அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்க வீட்டில் இருக்க மற்ற நபர்கள் அவங்கள மதிப்பாங்க. ஏன்னா அந்த ஃபீமேல் ஹவுஸ் ஹோல்டு அந்த ஹெட்டோட நேமில் தான் இந்த மணி வந்து வரும், அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் நான் சொன்னது போல் அவங்களுக்கு ஃபேமிலி உள்ளே அப்போ தான் அந்த ரெஸ்பெக்ட் வரும், ஒரு ரைட்ஸ் இருக்கும். ஜெனரலாக நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை மதிக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நேச்சுரல். இந்தியாவில் நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் சொசைட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்கம் உள்ள ஒரு சொசைட்டி. இந்தியன் சொசைட்டி மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் சொசைட்டிலையுமே அந்த ஆணாதிக்கம் அப்படின்றது இருக்குது. பெண்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆணாதிக்கம், பேட்ரியார்க்ன்றது விமன் கிட்டேயே கூட இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை நம்ம பண்ணுறது வந்து கண்டிப்பாக சரிதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸை வெல்கம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ணணும். இந்த மாதிரி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வர்றதுனால ஃபீமேல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங் பண்ணுவாங்க. அதை வந்து எஜுகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்ணுவாங்க, மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியும் இதனால் எக்கனாமிக்காக எம்பவர் ஆகும். அதனால் கண்டிப்பாக அதை வெல்கம் பண்ணுமானா வெல்கம் பண்ணணும். இதில் ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் இருந்த இந்தியாவில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை ரொம்ப என்கரேஜ் பண்ணலை எந்த கவர்மெண்ட்டுமே. இது காரணம் என்னன்னா, பேக்கில் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், சோஷியல் சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்த பிளானிங் இது இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஆணையம் இருந்தது இல்லையா? இன்னைக்கு தேதியில் வந்து நித்தி ஆயோக் இருக்குது.
இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலத்துமா இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஃபுல்லாகவே நம்ம வந்து டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, ஃபீமேல் ஹவுஸ் ஹோல்டு அந்த ஹெட்டு பேர் மேலே பணம் நம்ம அனுப்பிச்சாலும் அதை மெயினாக யார் எடுத்துப்பான்னா மேல் எடுத்துப்பாங்க. அதாவது ஒய்ஃபோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் போனாலும் ஜென்ரலாக மேல் தான் வந்து ஃபேமிலிஸில் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு அவங்க எடுத்துப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் காசு எப்போ அக்கௌண்ட்டில் வருதோ ஹஸ்பண்ட் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு ட்ரிங்க் பண்ண போயிடுவார். இதுதான் நிலை. இந்தியாவில் நிறைய ஃபேமிலிஸில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுதான் நிலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. அதனால் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த பாத் ஆஃப் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கானா, கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேமிலிஸ் எம்பவர் பண்ணோம், விமன் எம்பவர் பண்ணோம். அதே நேரத்தில் ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது, சேலஞ்சஸும் இருக்குது. இப்போ வருவாய் ரீதியாக அதை அமல்படுத்த முடியுமா, அதாவது அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்கா, இதெல்லாமும் சவால் தான். ஒரு புறம் இந்த காசை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் 2 மடங்காக வரி மூலமாக வாங்குவாங்களா, இல்லை எஜுகேஷன், சானிடேஷன், ஹெல்த் கேர் இதனுடைய காஸ்ட் அதிகப்படுத்திடுவாங்களா, ஒரு பக்கம் 1000 ரூபா கொடுத்து இன்னொரு பக்கம் 2000 ரூபா வசூல் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி சந்தேகங்கள் பயங்களும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமை நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து அமையக்கூடிய அந்த கவர்மெண்ட் அது யார் வேணால் அமைக்கலாம். ஸோ அவங்க அறிவித்தபடி கண்டிப்பாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு புறம் இந்த மணியை அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நான் சொன்னது போல் அதை வேறு மாதிரி முறையில் வசூல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து உண்மையான சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம எல்லாருக்குமே இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். நன்றி.